இந்திய அரசியல் வரலாற்றில் முதன் முறையாக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் என்று இந்த காட்சிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து விளம்பரம் செய்யலாம். செழிப்பாக இருக்கும் ஒரு மாநிலத்தை 4 ஆண்டுகளில் சீரழித்து தெருவில் நிறுத்த முடியுமா என்று கேட்டால் ஏன் முடியாது? கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் நினைத்தால் தெருவில் என்ன பாதாளத்தில் கூட போட்டு புதைக்க முடியும் என நிரூபித்திருக்கிறது ஸ்டாலின் அரசு. டோல்கேட்டில் பணம் கட்டாமல் இந்த அரசு பேருந்துகள் காத்திருக்கும் காட்சியை தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் பார்க்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழகங்கள் மாதாந்திர டிடி மூலம் சுங்க கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது சுமார் 275 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகை உருவாகியுள்ளது. இந்த பாக்கியை செலுத்த தவறியதால் சுங்கச்சாவடி நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்தாவிட்டால் ஜூலை 10 முதல் தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளான நாங்குநேரி, கப்பலூர், சாலைப்புதூர் மற்றும் எட்டூர் வட்டம் வழியாக அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டது நீதிமன்றம். இதனால் இன்று காலை முதல் தென் தமிழகத்தில் பல அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பொதுமக்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடிக்கும் மேல் கடன் வாங்கியிருக்கிறார். சொத்து வரி, வீட்டு வரி என வரிகளை உயர்த்தி மக்களிடமும் பணம் பறிக்கிறார். அதன் பிறகும் சுங்க கட்டணம் கூட கட்ட முடியாமல் பேருந்துகள் நடுவழியில் நிற்கிறதென்றால் ஸ்டாலினுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என்றுதானே அர்த்தம். இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? குடும்ப ஆட்சி செய்யும் ஸ்டாலின் அரசு பேருந்துகளை மட்டுமல்ல, அரசு நிர்வாகத்தை நிர்மூலமாக்கி தமிழக மக்களையும் தான் தெருவில் நிறுத்தி இருக்கிறார். இதற்கெல்லாம் 2026 நாம் கட்டாயம் பாடம் புகட்டியே தீர வேண்டும்.